கடகம் இன்னும் 7 நாள் தாங்க இருக்கு. இந்த 7 நாள்ல குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு உச்சமாக போறாரு. என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட growthக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கடகம் காலச்சக்கரத்துடைய 4வது ராசி. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தாங்க வராரு. எனக்கு வேற எந்த ராசிலையுமே நான் நிம்மதியா இல்லைங்க. நான் என்னுடைய சொந்த ராசிலே உட்காந்துக்கிறேன். நான் இங்க இருந்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கடக ராசிக்கு அதுவும் 1 இல்ல 2 இல்ல 12 வருடம் கழித்து குரு பகவான் உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில கடகராசிக்கு ஒரு காதுல ஒரு சந்தோஷத்தை சொன்ன மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மன ரீதியா. ஏன்னா கடகம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய மனசு, ஒருத்தருடைய ஹாப்பினஸ். ஒருத்தருக்கு ஹாப்பினஸ் எங்க இருந்து கிடைக்கும்? வீட்டுல இருந்தா கிடைக்கும். வீட்லயே சந்தோஷம்னா வெளியே போனா எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு குழந்தையோட வளர்ப்பு அது எப்படி இருக்குன்றது யங் ஏஜ்ல இருந்தா நமக்கு தெரியும். அது மாதிரிதான் வீடு அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம்னா. வீட்டுல சந்தோஷம்னா ஒர்க் லைஃப்ல நமக்கு சந்தோஷம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா கடகம் காலச்சக்கரத்துடைய 4வது ராசி. அங்கிருந்து குரு பகவான் 3 முக்கியமான வீடுகள்ல பார்க்க போறாரு. அதாவது 5, 7, 9 தன்னுடைய சிறப்பு பார்வையின் 9ஆம் பார்வையின் மூலியமாக சனி பகவான பார்க்க போறாரு. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல்லா பாருங்க அஷ்டம சனி. பட் இப்போ அப்படி இல்ல, 9ஆம் இடம் பாக்கிய சனியா வந்துருச்சு. பட் இப்போ அவரோட சிறப்பு பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது? 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. சோ 5ஆம் வீடு அப்படின்றது என்னங்க ஜோதிடத்துல? 5ஆம் வீடு அப்படின்றது மந்திர சித்தி. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். 5ஆம் வீடு அப்படின்றது மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றம். சித்தம், ஆன்மீகத்துறை, ஜோதிடத்துறை, தாந்திரா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் இருக்கீங்க இந்த ராசியில அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான இன்ட்யூஷன்ஸ், உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த அடுத்த ஒரு வருஷம். ஏன்னா அந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு தான் குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்தாரு. இன்னொரு ஒரு உண்மையை கூட நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு மிதுன ராசியில இருக்கும்போது பெருசா நன்மைகள் செய்யவே முடியாது. ஏன்னா ராசிக்கு 12ஆம் பாவம். பொதுவாவே என்ன சொல்றோம், ராசிக்கு 12ஆம் பாவம் அவ்வளவு நன்மையை செய்ய வேண்டிய வீடே கிடையாது. இந்த 6, 8, 12 நம்ம நன்மைகளை செய்யாது. ட்ரிக் பாவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிக் பாவாஸ் அப்படின்னா இந்த 6, 8, 12. அப்ப 12ஆம் இடத்துல இருந்து இப்ப அவரு ராசிக்கு வந்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ராசிக்கு வந்தது மட்டும் இல்லாம 5ஆம் வீடை பாக்குறாரு. அதனாலதான் நான் சொன்னேன் மந்திர சித்திகள். அப்ப நீங்க மந்திரங்கள் உபச்சரிக்கிறது, அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு மந்திர உபசரிப்பு நிறைய இருக்கு, உங்களோட வார்த்தைகளை நல்லா இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது நிறைய மந்திரங்களை சொல்லுங்க, ஆன்மீகத்துல இருங்க, கடவுளை நிறைய கனெக்ட் பண்ணுங்க. அதெல்லாமே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல கொண்டு வரும். அடுத்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7 அப்படின்றது அகெயின் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப், மேரேஜ், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே அகெயின் 7ஆம் வீடு. இந்த டைம் பீரியட்ல பிரிந்த உறவுகள் கூட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்துறாரு. ஏன்னா அவரு ரொம்ப சுபத்துவம் வாங்கிய ஒரு கிரகம். 9 கிரகங்கள் இருக்கு. அதுல முதல் தர சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது குரு தான். நிறைய பேர் சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் அந்த ஆடை, அணிகலன், காசு எல்லாமே சுகபோக வாழ்க்கைக்கு அவர் தான். அப்படின்னா இந்த குரு பகவான் ஞானத்தின் கடவுள். ஒரு மனிதனுக்கு ஞானம் தான் மிக முக்கியம்னு நான் சொல்லுவேன். அந்த ஞானத்தின் பால் இருக்கும் போதுதான் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் அடைய முடியும். சரி எது தப்பு எது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறது குரு. வெறும் ஆசைகள் மட்டும் வச்சுட்டு நம்ம லைஃப்ல இங்க வாழ்ந்துட முடியாதுங்க.
ஆசைகளும் மோகங்களும் சிறிது நாட்களுக்கு தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது எங்க போச்சு ஏதா போச்சு காணாம போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அந்த மாதிரி. ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 7ஆம் வீட்டை பாக்குறதுனால ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து ஒரு வருஷம் உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிரிந்த உறவுகளும் இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க, எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு, ரொம்ப பிரிஞ்சு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த இடத்துல அவர் ராசியில இருந்தா 7ஆம் வீட்டை பாக்குறாரு இல்லையா? சோ இது எல்லாமே உங்க லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்டையே கொண்டு வந்து குரு வந்து கொடுப்பார். அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு பார்வை இருக்கு குருவுக்கு, 9வது பார்வை. 9வது பார்வை எங்க இருந்து பாக்குறாரு? ராசியிலிருந்து சனி பகவானை பாக்குறாரு. இதுதான் வந்து நமக்கு நெத்தி அடின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடகராசிக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது, ரெண்டுமே ஏகா பொருத்தம். ஆனா இந்த டைம்ல குரு உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில சனியோட ஆட்டம் கொஞ்சம் கம்மியாகும். சரி ஓகேப்பா, நீயே பாத்துட்ட, இனி நான் என்ன பண்றது? இன்னும் 7 நாள் தான், வெயிட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த 7 நாள்ல அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணதான் போறீங்க. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா 12 வருஷம் கழிச்சு வருதுங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நீங்க பார்க்கணும். நம்ம லைஃப்ல வந்து எதெல்லாம் தவற விட்டோம், கடந்த 12 வருஷமா எதெல்லாம் நம்ம செய்யல, எந்தெந்த கடமைகள்லாம் நம்ம முடிக்கல, அது குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், இல்ல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாராவனாலுமே இருக்கட்டும். ஏன்னா கடகம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல குடும்ப உறவுகள் தான், குடும்ப உறுப்பினர்கள் தான், வீடு தான் வரும். மெயின் வந்து ஃபேமிலி தான். நீங்க கடகராசிட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எதுங்க ரொம்ப முக்கியம் கேளுங்க, குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். அந்த சிம்பிளே பாருங்களேன், நண்டு தான். அது எல்லாமே கூட்டத்தோட கூட்டமா தான் வாழும். கடல் இல்லையா? கடல்ல எல்லா தரப்பின உயிரினங்களும் இருக்கும், மீன் நண்டு எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தோட கூட்டமா தான் இருக்கும். அந்த வகையில இந்த டைம் பீரியட்ல குரு பகவானுடைய சிறப்பு பார்வையானது சனியின் மேல வந்து விழுது. அதுவும் தன்னுடைய 9ஆம் பார்வை சனியின் மேல வந்து விழுது அப்படின்றது வெகு சிறப்பான ஒரு விஷயம். ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு, லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், படிக்கலாமா இல்ல ஒர்க்குக்கு போலாமான்னு ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஹையர் ஸ்டடீஸை கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. வீட்டுல சொல்லிடுங்க, சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க இந்த டைம்ல. பேரண்ட்ஸ் வந்து உங்களை பண்ணாத போகாதன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா நீ படிச்சாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன மாதிரி கடவுளை நீங்க வழிபட்டா உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட், என்ன கடவுளை வழிபடுறதுனே தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமி நீங்க வழிபடலாம். சுக்கிர பகவான் மகாலட்சுமியை வந்து நீங்க வந்து வழிபடுறதுன்றது உங்களுக்கு பணம், காசு, சொத்து, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் வீட்டோட அதிபதி, ராசிக்கு 4ஆம் வீட்டோட அதிபதி துலாம் இல்லையா? ஸோ அந்தஸ்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து கொடுக்குறாரு. மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.